நீங்கள் அறிவீர்களா? அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான சிறைச்சாலை ஒரு போர்க்களமாக மாறிய நாளை பற்றி? 1946 மே 2 அல்காட்ராஸ் சிறைச்சாலையில் 6 கைதிகள் ஒரு பயங்கர திட்டத்தை தொடங்கினர். வங்கிக் கொள்ளையின் பெர்னார்ட் கோய் தலைமையில் அவர்கள் காவலர்களை தாக்கி ஆயுதங்களை கைப்பற்றினர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இராணுவம் கைக்குண்டுகளுடனும் இயந்திர துப்பாக்கிகளுடனும் தாக்குதல் நடத்தியது. 2 காவலர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். கைதிகள் தாங்கள் உயிருடன் வெளியே வரமாட்டோம் என்று அறிந்திருந்தனர். 3 நாட்கள் நீடித்த இந்த முற்றுகை 3 கைதிகளின் மரணத்துடன் முடிந்தது. 2 பேர் பின்னர் தூக்கிலிடப்பட்டனர். இந்த சம்பவம் அமெரிக்காவின் தப்பிக்க முடியாத சிறைச்சாலையின் கொடூர உண்மைகளை அம்பலப்படுத்தியது. சுதந்திரத்தின் சுவைக்காக மனிதர்கள் எந்த அளவுக்கு செல்வார்கள் என்பதை வெளிப்படுத்தியது.